Hi friends, வணக்கம். Welcome to Pushpalatha Samayal. வாங்க இன்னைக்கு வீடியோல ஆம்லெட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் அப்படிங்கற லெட்டர்ஸ் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யிறதுக்கு முதல்ல பாஸ்மதி அரிசியை பக்குவமா வேக வச்சு எடுக்கணுங்க. பாஸ்மதி அரிசியை எந்த அளவுக்கு பக்குவமா வேக வச்சு எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரைட் ரைஸ் உதிரா நல்லா இருக்கும். வாங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸை எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸை எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். நான் இப்போ 2 கப் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இந்த 2 கப் அரிசிக்கு 7-8 கப் தண்ணி வெச்சுக்கணுங்க. 2 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணியை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்துடணும். சேர்த்த உடனே ஒரு கரண்டி வச்சு கலக்கிடுங்க. ஒரு சில டைம் போட்ட உடனே அது போய் கொஞ்சம் கீழே ஒட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நான் கல்லுப்பு தான் போடுறேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரிசிங்கிறதுனால நிறைய பொங்கி பொங்கி வெளியே ஊற்றும். நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பொங்காமல் சமைக்கிறது உங்கள் சாமர்த்தியம். இந்த மாதிரி கொதி நல்லா வரும்போது இப்படி மேலே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறமா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமைக்கலாம். ஸ்டவ்வை மீடியம்லேயோ இல்லைனா ஹைலியோ வச்சு சமைங்க. அப்போ தான் அரிசி நல்லா அழகாக வெந்து வரும். அரிசியை 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். அரிசி இப்போ வெந்துருச்சுங்க. அது வெந்துருச்சுன்னா அந்த வெந்த ஒரு வாசனை வரும். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த வெந்த சாதத்தை வடிக்கணும். 2 கப் அரிசி வச்சு நிறைய தண்ணி வச்சுருக்கிறதுனால என்னால் அப்படியே எடுத்து வடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வடி பாத்திரம் எடுத்துக்கலாம். அடியில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு ஜல்லிக்கரண்டிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி வலைக்கரண்டிலையோ எடுத்து நம்ம இந்த வடி பாத்திரத்தில் போடணும். அதில் இருக்கிற எல்லா சாதத்தையும் எடுத்து இப்படி கொட்டி வச்சுக்கலாம். வடி பாத்திரத்தில் போட்டு சாதம் கொஞ்சம் வடிஞ்சதும் எடுத்து இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா அது ஆறிக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணலாம். நான் 2 கப்பு சாதம் அப்படிங்கிறதுனால ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டை கூட போதும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த அளவுக்கு எக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லெட் செய்கிற மெத்தட் பேன் ஆம்லெட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் டீட்டெயில்டாக அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஷார்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். முட்டையை உடச்சி ஊற்றி அதில் உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா அடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சூடான பேனில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆம்லெட் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதை க்யூபாக கட் பண்ணி போட போகிறோம். ஆம்லெட் ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீசஸ் தேவையோ அந்த அளவுக்கு பீசஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆம்லெட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரைட் ரைஸாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸ், கோஸு, கொஞ்சோண்டு குடமிளகா எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வாணலியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். ஃப்ரைட் ரைஸ் கடலெண்ணெய் நல்லெண்ணெயிலலாம் பண்ணுறதை விட வாசனை இல்லாத சூரியகாந்தி எண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயிலில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு உங்களுக்கு விருப்பம் போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கி இந்த சைட்லலாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கினா வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை நறுக்கி எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இது கூட குடமிளகா ஒரு கொஞ்சமும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். இது வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாகவும் வதங்கிடும். காயிலையும் கொஞ்சம் டேஸ்ட் ஒட்டும். பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட்டு, கோஸு இது ரெண்டும் நறுக்கி வச்சுருக்கோம். 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சமாக கோஸ் எடுத்திருக்கேன். ரெண்டையும் இதில் போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் வதக்கி விடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறிகளை வதக்கும் போது ரொம்ப வதக்கக்கூடாது.
வெந்தும் இருக்கணும், ஆனால் கலரும் மாறாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் சேர்க்கலாம். உங்களுக்கு வந்து மிளகுத்தூள் வாசனையும் காரமும் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா இப்படி வெஜிடபிளோடவே போட்டு வதக்கலாம். நான் வந்து அப்புறமா தான் போட்டுக்க போகிறேன். செஞ்சு வச்சுருக்கிற ஆம்லெட் துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வடித்து வச்சுருக்கிற சாதத்தை நல்லா உதிர்த்து விட்டு இதில் போடணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோ சாதம் இருக்கிறதுக்கு கலக்கிறதுக்கு நமக்கு 2 கரண்டி இருந்தால் தான் சௌரியமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்ந்து கலந்தால் எக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது மைல்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். வெள்ளையாக இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் இது. மாதிரி சோயா சாஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் நான் வேற ஒரு வீடியோவில் காட்டுறேன். இந்த ரெசிபியை எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தினதுக்கப்புறமா வர ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.